இது ப்ளூடெக்ஸ் பொள்ளாச்சி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பைக் வந்து ரன்னிங் சார்ஜ் ஆகலைன்னு சொல்லி கஸ்டமர் கொண்டு வந்திருந்தாங்க. வழக்கம் போல் கஸ்டமர் என்ன நினச்சாரு, பேட்ரி லோவாக இருக்கும்னு நினச்சி பேட்ரி புதுசு போட்டாங்க. புதுசு போட்டாலும் 2 நாள் ஓடுது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா பேட்ரி லோ ஆகி வண்டி ஸ்டார்டிங் கண்டிஷன் ஆகாமல் இருக்குது. ஸோ நம்ம காயில் பிரித்து பார்த்தோம். காயில் பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, காயிலோட 2 யூனிட் மட்டும் பார்த்தா கருகி இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, வண்டி சார்ஜ் ஆகும், ஆனால் லேட்டாக ஆகும். நீங்கள் லோக்கலில் எங்கேயாச்சும் ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா அதிகமாக சார்ஜ் ஆகாது. ரொம்ப லாங் போகும்போது தான் சார்ஜ் ஆகும். ஸோ இதோட காயில் பார்த்திங்கன்னா தனியாக கிடைக்காது, காயிலும் மேக்னெட்டும் சேர்ந்து தான் கிடைக்கும். இதோட ப்ரைஸுமே கொஞ்சம் ஜாஸ்தி தான். எந்தெந்த மாடலுக்கு இந்த மாதிரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த BS3 மாடல், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்பரேட்டர் டைப் இருக்கிற வண்டிகளுக்கு நிறையா வண்டியில் இந்த மாதிரி காயில் போயிட்டுருக்குது. இது பார்த்திங்கன்னா புது காயிலும் மேக்னெட்டும் சேர்ந்து தான் வரும் உங்களுக்கு. இது மாற்றிட்டு நம்ம ரன்னிங் சார்ஜ் பார்க்கும்போது ரன்னிங் சார்ஜ் பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.